இருந்த அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், அத்தனை நாள் மாதிரி வெஸ்டீஜ் பண்ணிட்டு இருக்கேன்ல, அதுல வந்து இப்பதான் ஒரு மினிமம் சின்ன ஸ்டெப்ல சக்சஸா நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படி சொன்னேன். அவங்க வந்து அப்பதான் வந்து என்னை நம்பவே ஆரம்பிச்சாங்க. சரி ஓகே, இவ வந்து என்னமோ பண்றா, சரி பண்ணட்டும் சரிம்மான்ட்டு எங்க அத்தை அப்பதான் சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஆல் த பெஸ்ட் சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து எப்படி பண்றோன்றத நம்ம ப்ரூவ் பண்ணா நம்ம முதல்ல சக்சஸ் பண்ணணும். நம்மளுடைய சக்சஸ் தான் அவங்க கிட்ட வந்து ஒரு நம்பிக்கையே கொடுக்கும். அதனால நான் எங்க வீட்டுல நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். அப்போ அதனால எனக்கு இப்போ வந்து நல்லா எங்க அத்தையும் சரி, எங்க வீட்லயும் சரி, எனக்கு எங்க ஹஸ்பண்டுமே சரி ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் நல்லா பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா மீட்டிங் டைம்ஸ்மே நான் கண்டினியூவா போயிட்டே இருப்பேன். எப்போ ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்குமே, இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, விஸ்டி டைம்ல வெஸ்டிஜ்ல எல்லா மீட்டிங் ட்ரைனிங்ஸுமே ரெகுலரா அட்டன் பண்ணுவேன். ஜூம் ப்ரோக்ராம்னாலும் சரி, ட்ரைனிங்னாலுமே சரி, எதுனாலுமே சரி, எந்த ஒரு ப்ரோக்ராமே விட மாட்டேன். டைம் கொட்டலாம் எங்க வச்சாலுமே சரி, எல்லா இடத்துலயுமே நான் கண்டிப்பா ரெகுலரா போயிட்டே இருப்பேன். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா ட்ரைனிங் ஒவ்வொரு மீட்டிங் ட்ரைனிங்குமே நம்ம ஜாயின் பண்ணும்போது தான் நமக்கு புதுசு புதுசா ஒரு சில விஷயங்களை நம்ம கத்துப்போம். அப்படி கத்துக்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெஸ்டேஜ்ல நம்மளுடைய நம்பகத்தன்மைன்றது அதிகமாகிக்கிட்டே இருக்கும். நமக்கு வந்து நிறைய பேர் என்ன வேணா சொல்லுவாங்க, இது இப்படி கிடையாது, இதுல நீ சேராத அப்படி சொல்லுவாங்க. ஆனா நமக்கு தான் தெரியும் இதுல என்னென்ன பிளஸ் இருக்கு, எவ்வளவு பிளஸ் இருக்கு, இது எந்த அளவு நம்மளை கொண்டு போய் விட போகுதுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால வந்து நான் மீட்டிங் ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ணதை விடவே மாட்டேன். எவ்வளவு லாங்னாலுமே போயிருவோம். எனக்கு என்னோட டீம்ல எல்லாருமே நாங்க எல்லாம் போய் நல்லா பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு எல்லாருமே என்ன நினைப்பாங்க, இதே சேம் ப்ராசஸ் தானே மீட்டிங்ல அப்படின்னு நினைப்போம். ஆனா அப்படி கிடையாது. எல்லா மீட்டிங்குமே நமக்கு ஏதோ ஒரு ஒரு புது விஷயம் நம்ம மைண்டுக்குள்ள போய் அடுத்த கட்டத்துக்கு நம்மளை வழி நடத்தி போறதுக்கு அந்த மீட்டிங் ட்ரைனிங் கண்டிப்பா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு அப்படிதான் இருந்து நான் மூவ் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு மீட்டிங் ட்ரைனிங்குமே பாத்தீங்கன்னா நான் நல்லா போய் எனக்கு அந்த மீட்டிங் ட்ரைனிங் தான் நான் என்னுடைய சக்சஸ்க்கு காரணம்னு நான் சொல்லுவேன். அண்ட் பாத்தீங்கன்னா நான் சப்ளி அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம எப்பயுமே ஸ்டார்டிங்ல வரும்போது என்ன பண்ணுவோம், ஹோம் கேர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் வாங்குவோம் இல்லையா. நம்மளோட சப்ளிமெண்ட்ரி எடுக்கிறதுக்கு எல்லாருமே தயங்குவோம். நானும் அந்த மாதிரி தான் தயங்கினேன். சப்ளிமெண்ட்ரி எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் யோசிச்சேன். இது இப்படி இருக்கே, நம்ம எடுக்கலாமா என்ன அப்படின்றத பத்தி கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம 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 மீட்டிங் ட்ரைனிங் அட்டன் பண்ண நிறைய டெஸ்டிமோனிலாம் நம்ம பாக்குறோம் இல்லையா. நம்ம கிட்ட நிறைய டெஸ்டிமோனிலாம் நம்ம ட்ரைனிங் கோச் எல்லாம் நல்லா சொல்லுவாங்க. அவங்களுடைய ஃபீட்பேக் எல்லாம் சொல்லும்போது எனக்கு வந்து சப்ளிமெண்ட்ரி மேல பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து பார்ப்போம். நம்ம எடுத்தா மட்டும்தான் பாத்தீங்கன்னா மக்களுக்கு அதை பத்தி வந்து எடுத்த சொல்றதுக்கும் நம்ம ஓரலா சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆத்மார்த்தமா சொல்றதுக்கும் இதை எடுங்க அப்படின்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் எடுக்க ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி நான் எடுத்த சப்ளிமெண்ட்ரி பாத்தீங்கன்னா ஸ்பைரலினா, நோனி, ஆலிவேரா, ஃபிளக்ஸாயில், இந்த சப்ளிமெண்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நான் எடுக்க ஆரம்பிச்சேன். அப்ப பாத்தீங்கன்னா ஸ்பைரல்லாம் நோனி தான் நான் ஃபர்ஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சது. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஹோம் கேரா இருக்கோம், வீட்டுல நம்ம நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வெளியவும் போறோம். ஸோ நம்மளுடைய ஹெல்த் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா. அதனால வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுப்போம் அப்படின்ட்டு நான் ஸ்பைரல்னா நோனி எடுத்தேன். நான் எல்லாருக்குமே ரெஃபர் பண்றது ஸ்டார்டிங்ல எல்லா விமன்ஸுமே ரெஃபர் பண்றது ஸ்பைரல்னா நோனி தான். ஏன்னா வந்து நம்ம வந்து எல்லாம் வீட்டுல நம்ம எல்லாம் பார்ப்போம், ஆனா நம்ம செல்ஃப் கேருக்கு நம்ம வந்து ஸ்பேஸ் கொடுக்கவே மாட்டோம். அதனால பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்பைரலா நோனி எடுங்க அப்படின்னு தான் நான் வந்து எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணுவேன். நான் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் ரெஃபரிங்கே ஸ்டார்ட் பண்ணேன் சப்ளிமெண்டரி பாத்தீங்கன்னா. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸ்பைரல்லாம் பாத்தீங்கன்னா நான் எடுத்துட்டு இருக்கேன். இந்த ஸ்பைரல் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 59 வகையான சத்துக்கள் இதுல வந்து அடங்கி இருக்கு. இது நம்ம எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம நம்ம நார்மலா இருக்க பூஸ்டப்பை விட எக்ஸ்ட்ரா பூஸ்டப் கண்டிப்பா நம்மளால வந்து உணர முடியும். இப்ப ஒரு டிராவல் போறோம், ஒரு லாங் டைம் போறோம், நம்மளால வந்து ஃபுட் எடுத்துக்க முடியல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா இதுல ஒரு 2 ஸ்பேன்ல நீங்க எடுக்கும் பொழுது உங்களால வந்து அந்த டிராவலிங்குமே சரி, உங்களால வந்து உங்க மைண்ட் லெவலுமே வரி ஒரு ஃபுட் எடுக்கலையே அப்படின்ற ஒரு 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 அன்கான்சியஸ் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுலயுமே நீங்க போகாம கண்டிப்பா உங்களால ஒரு சக்சஸாக வந்து அது இருக்கிறதுக்கு இந்த ஸ்பைன்ல வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்டு பாத்தீங்கன்னா ஆலிவேரா. ஆலிவேரா என்னுடைய ஃபேவரட் ஆனது. ஏன்னா எனக்கு பாத்தீங்கன்னா என்னோட உடம்பு வந்து பாடி உடம்பு. அப்போ வந்து அது நம்ம ஹீட்டுக்கு வந்து ஹீட் அடிக்கிறதுக்கு ஆலிவேரா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கேர்ள்ஸ்க்கு எக்ஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஆலிவேரா தான். ஆலிவேரா பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேர்ள்ஸுக்கு வந்து வெள்ளைப்படுதல் அந்த மாதிரி ஒரு இஷ்யூக்கெல்லாம் வந்து இது ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சப்ளிமெண்ட்ரி. கண்டிப்பா எல்லாருமே எடுத்து ட்ரை பண்ணுங்க. அப்பதான் உங்களால இதோட ஃபீட்பேக்கை உங்களால வந்து ரியலைஸ் பண்ண முடியும். அப்போ நீங்க ரியலைஸ் பண்ணும்போது தான் உங்களால வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லச்சா வந்து உங்களால ஃபீட்பேக் வந்து ஆத்மார்த்தமா சொல்ல முடியும். அப்பதான் அவங்க வந்து நீங்க சொல்றத வந்து நம்புவாங்க. இல்லைன்னா நீங்க சொல்லும் போதே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க ஏதோ சொல்றாங்க அப்படின்ட்டு.
இது வந்து நம்மளோட சர்மத்துக்கு, ஸ்டொமக்கு, பைல்ஸ்க்கு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளத்துக்கு ஆலிவேரா பாத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதனால சப்ளிமெண்ட்ரியில வந்து ஆலிவேரா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெகுலரா எடுத்துட்டு இருக்க ஒரு ஸ்டைல் இது வந்து பாத்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி பாத்தீங்கன்னா ஸ்பைரல்னா தான் நான் இந்த ஆலிவேரா ஸ்பைரல் எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு பாத்தீங்கன்னா ஃபிளக்ஸ் ஆயில். ஃபிளக்ஸ் ஆயில் பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய உடம்புக்கு வந்து ஆலிவ் விதை, அது வந்து ஆலிவ் விதைன்னு ஆலிவ் எண்ணெய் வந்து இதுல எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறதுனால நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். இப்ப இருக்க ஜென்ரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபுட் ஐட்டங்கள் பாத்தீங்கன்னா நிறைய பழக்க வழக்கங்கள் நிறைய மாறிட்டு, ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளும் மாறிட்டு தான் இருக்கோம். ஆனா நமக்கு தெரிஞ்சிட்டு வெஸ்டேஜ்ன்ற ஒரு மேனேஜ்மெண்ட்னால நம்ம வந்து நம்ம எல்லாமே லக்கி பர்சன், நம்ம சேஞ்ச் ஆயிட்டோம். நிறைய பேருக்கு இதை பத்தின ஒரு அவேர்னஸ் இல்லாமே இருக்காங்க. அவங்களுக்குலாம் நீங்க போய் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்து அதை ஃபீல் பண்ணுங்க. ஃப்ளக்ஸ் ஆயில்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட். அது எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு ஃபுட் எடுக்கிறோம், ஒரு நான்வெஜ்ஜோ எடுக்கிறோம்னா வச்சுக்கங்களேன், நமக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்றது மந்தமா அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளக்ஸ் ஆயில் போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஒரு ஃப்ரீயான ஒரு ஃபீட்பேக்கை உங்களால உணர முடியும். நான் அந்த மாதிரி ரியலைஸ் பண்ணியிருக்கேன். அதனால உங்களுக்குமே சொல்றேன், கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அண்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட நோனிலாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நல்ல ஒரு சப்ளிமெண்ட். இப்ப இருக்க நம்மளுடைய இதுல நம்ம ஏதோ ஒரு சாப்பாடு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்துட்டே இருக்கோம். ஆனா அது எந்த அளவுக்கு நம்ம உடம்புல போய் எடுத்துக்குதுன்றது நமக்கு தெரியாது இல்லையா? சோ நோனி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நீங்க எடுக்கிற அந்த ஃபுட்டை வந்து அப்படியே அதுக்கான அதோட ஃபுல் சத்தை அது கொடுக்கறதுக்கு அது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்மளுடைய சப்ளிமெண்ட்ரி பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சக்சஸ் ஆன ஒரு 100 ஃபுல் ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட சப்ளிமெண்ட்ரி நீங்க ஒருத்தவங்களுக்கு ரெஃபர் பண்றீங்கன்னா அவங்க கிட்ட வந்தீங்கன்னா என்ன பண்ணா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டீடைல்ஸை கண்டிப்பா கேளுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சுகருக்கு நீங்க ரெஃபர் பண்றீங்கன்னா அவங்களுக்கு எப்பத்துல இருந்து இருக்கு, எத்தனை நாளா இருக்கு, அந்த மாதிரி ஒரு டீடைல்ஸ் அவங்க கிட்ட ஃபுல்லா கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் யாருமே சொல்ல மாட்டாங்க தான், யோசிப்பாங்க இவங்க இப்படிலாம் கேட்கறாங்களே அப்படின்ட்டு. ஆனா நம்ம அவங்க கிட்ட பேசுற விதம்ன்றது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அவங்க கிட்ட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா பார்த்து அவங்க கிட்ட நம்ம பேசும்போது கண்டிப்பா நம்ம கிட்ட அவங்களும் நல்ல ஜோவியலா பேசுவாங்க. நான் என்னுடைய என்னுடைய ஃபீல்ட் ஒர்க்ல நடந்ததை வச்சு நான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க கிட்ட எல்லாமே டாப் டு ஏ டு இசட் இஷ்யூ தெரிஞ்சுக்கிட்டே நீங்க ஒரு சப்ளிமெண்ட்ரி அவங்களுக்கு ரெஃபர் பண்ணும்போது கண்டிப்பா அது கியூர் ஆகுது. என்னுடைய டீம்ல நான் நிறைய பேருக்கு அப்படி கொடுத்துருக்கேன், அப்படி ரிசல்ட் எடுத்திருக்கேன். அது மாதிரி பாத்தீங்கன்னா எடுக்கும்போது பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபீட்பேக்ல பாத்தீங்கன்னா ஐ சப்போர்ட் நான் சொல்லுவேன். ஐ சப்போர்ட்ல பாத்தீங்கன்னா நான் ஒரு வாட்டி நான் ஃபீல்ட் ஒர்க் போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பாட்டி தான், அவங்க கொஞ்சம் நார்மல் ஏஜ் தான், ஓவரால் இல்ல, நார்மல் பாட்டி தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா நடக்கச்ச அவங்களுக்கு வந்து தூரத்து பார்வையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப merge ஆன மாதிரி தெரியுதுமா, இதுல உங்களுக்கு ஏதாவது இருக்காமா அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து நம்மளுடைய வந்து நான் ஐ சப்போர்ட் தான் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணேன். அப்போ நான் சொல்றேன் ஐ சப்போர்ட் நம்ம எந்த சப்ளிமெண்ட் நீங்க ரெஃபர் பண்ணாலும் அவங்க கிட்ட சொல்லிடணும், வாங்கி வச்சுட்டு நீங்க வந்து அப்படியே 1 டைம் போட்டேன், 2 டைம் போட்டேன் அப்படிலாம் எனக்கு சரியாகலன்னா கண்டிப்பா சரியாகாது. நம்ம சொல்லணும் அவங்க கிட்ட, நீங்க காசு கொடுத்து வாங்குறீங்க, ஸோ அதை வாங்குறதுக்கு நீங்க வந்து நான் சொல்ற மாதிரி கண்டிப்பா போடுங்க அப்படின்றத நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து அவங்க பாட்டிக்கு நான் சொன்னேன், எடுத்துட்டே இருந்தாங்க. ஒரு 1 மந்த்தா கண்டிப்பா ரெகுலரா எடுத்துட்டே இருந்தாங்க. 1 மந்த்துக்கு அப்புறம் அந்த பாட்டியை நான் போய் பார்த்தேன். அப்ப இடையிலயே ஃபோன் பண்ணி கேட்பேன், ஏன்னா கொஞ்சம் வயசானவங்க பாத்தீங்களா, நம்ம அப்ப இடையில ஃபோன் பண்ணி போட்டீங்களா என்னையான்னு கேட்கும்போது போட்டுட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப 1 மந்த் சொன்னாங்க, எனக்கு வந்து லைட்டா லாங் டைம்ல இருக்க அந்த மர்ஜ் ஆனதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பரவாயில்லம்மா, அது கொஞ்சம் நல்லா தெரியுது, அந்த லெட்டர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வெளியவே நான் போக மாட்டேன் இந்த இஷ்யூனால, ஆனா இப்போ வந்து நான் கொஞ்சம் வெளியெல்லாம் கொஞ்சம் போறேம்மா அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது நம்மளோட சப்ளிமெண்ட்ரி. இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஐ சப்போர்ட் பற்றி ரெஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்ம ஐ சப்போர்ட் வந்து நல்ல நல்ல ஒரு ப்ராடக்ட் இருக்கு, நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு நம்மளுடைய சப்ளிமெண்ட்ரியில. அண்ட் நம்மளோட சப்ளிமெண்ட்ரி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு அந்த அந்த கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து சப்ளிமெண்ட் தான் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணேன். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க உடம்பு வந்து ரொம்ப வீக், அதாவது அவங்களுக்கு வந்து நிறைய வந்து அபார்ட் ஆயிருக்கு, குழந்தை வந்து தங்காம நிறைய அபார்ட் ஆயிருக்கு. அதனால நிறைய இடத்துக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க. அவங்களால வந்து அதை வந்து ஒர்க் பண்ணுவாங்களாம், அப்புறம் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தான் அவங்க லைஃப் ஸ்டைலே போயிட்டே இருந்திருக்கு. அப்புறம் நமக்கு தெரிஞ்சவங்க மூலமா நம்ம அவங்கள போய் மீட் பண்ணோம். மீட் பண்ணி அவங்களுக்கு அந்த இஷ்யூ எவ்வளவு நாளா இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அவங்க சொல்லல, கொஞ்சம் தயங்குனாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் மறுநாள் சும்மா அந்த சைடு வந்துட்டு போய் பார்த்தோம், பேசணும். அப்போ வந்து அவங்க சொன்னாங்க இத்தனை நாளா இருக்குமா, இப்படி எல்லாம் இருக்கு, இவ்வளவு இஷ்யூ இருக்கு எனக்கு அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ நமக்கு அவங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட்ரி கொடுத்தோம். கொடுத்து அவங்ககிட்ட நம்ம சொல்லிட்டே தான் வந்தோம், அக்கா நீங்க வாங்குறது பிரச்சனை கிடையாது, கரெக்டா இந்த டயத்துக்கு இந்த ஆஃப்டர் ஃபுட்டா பிஃபோர் ஃபுட்டா
அதெல்லாம் பார்த்து நீங்க ரெகுலரா எடுக்கச்ச கண்டிப்பா உங்களுடைய இவ்வளவு நாள் நீங்க இஷ்யூன்னு சொன்ன இந்த இஷ்யூ வந்து இருக்காது அப்படின்றத நான் உங்களுக்கு கான்பிடண்டா சொல்லிட்டு வந்தேன். அவங்களுமே நம்ம வந்து சரிம்மா நீ சொல்றமா நான் வாங்குறேன் அப்படின்னு வாங்கினாங்க. கரெக்டா 2 வாரம் தான். 2 வாரத்துல அவங்க பாத்தீங்கன்னா வந்து கரெக்டா வந்து 2 வாரத்துல அவங்க வந்து எந்திரிச்சு உக்காந்துருக்கம்மா நானு முதல்ல மாதிரி நான் அடிக்கடி டயர்டாயி படுக்கிறது கிடையாது அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் அவங்க சொன்னாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்ப அந்த சப்ளிமெண்ட்ரி அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப 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 ஹாப்பியா இருந்தாங்க. எனக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை வேறயா அவங்களால சரியா பார்க்க கூட முடியல. அதனால வந்து அவங்க ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. எனக்கு இப்படி இருக்கனே அப்படின்ட்டு. இப்போ நம்ம சப்ளிமெண்ட்ரி எடுக்கிறதுனால அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அது மூலமா அவங்களுக்கு நம்மளுக்குமே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் சரி ரொம்ப ஹாப்பி அவங்களுக்கு. சரி நம்ம சொன்ன மாதிரி எடுத்ததுனால அவங்களுமே நல்லா ஹாப்பியா இருக்காங்கன்னு நமக்கும் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு சந்தோஷம் இருக்கு. ஸோ நம்மளோட சப்ளிமெண்ட்ரியை நீங்க நல்லா ரெஃபர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துக்குங்க. ஸோ நீங்க எடுக்கிறது மூலமா மட்டும்தான் உங்களால வந்து அதை சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நல்லா மீட்டிங் ட்ரைனிங்க நல்லா வந்து யூஸ் பண்ணுங்க. நான் எந்த அளவுக்கு மீட்டிங் ட்ரைனிங் யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சக்சஸ்ன்றது கண்டிப்பா இருக்கும். அதுல வந்து எல்லாம் நம்மளோட பவுடராஸோட மீட்டிங்லாம் பாத்தீங்கன்னா சான்ஸே கிடையாது. அவ்வளோ யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அதுல கிடைச்சிட்டே இருக்கும். நான் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போவோன்றது வந்து எனக்கு மனசுக்குள்ள பதிஞ்ச ஒரு விஷயம் வந்து நம்மளோட பவுடராஸோட மீட்டிங் தான். கண்டிப்பா வந்து நம்ம பவுடராஸோட மீட்டிங்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜாயின் ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸோ ஒரு ரிலேட்டிவ்ஸோ யாரோ தான் நம்ம ரெஃபர் பண்ணியிருப்பாங்க இல்லையா நம்ம ஸ்டேஜ. சரி ஓகே அவங்களுக்காக கூட பாதி பேர் வந்து ஜாயின் பண்ணியிருப்போம். ஆனா நான் மீட்டிங் உள்ள போய் உட்காரும் பொழுது கண்டிப்பா அப்படியே டோட்டலா மாறிடுவோம் நம்ம. ஏன்னா வந்து அந்த அந்த அளவுக்கு சாரோடைய ஸ்பீச் ரியாலிட்டியா இருக்கும். மாறதையும் தாண்டி நம்ம வந்து லைஃப் வந்து கரெக்டா சொல்லியிருப்பாங்க. இதுதான் லைஃப் இப்படிதான் பண்ணணும் இப்படி இருந்தீங்கன்னா உங்களோட லைஃப் வந்து இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகும்ன்றத வந்து சார் ரொம்ப ரியலா சொல்லியிருப்பாங்க. நான் அந்த இடத்துல தான் என்னோட வெஸ்டேஜ்ல நான் என்னோட நம்பிக்கைன்றது அதிகமாச்சு. அண்ட் நம்மளுடைய சுதாகர் சாருடைய ஒரு மிடில் லெவல் ப்ரோக்ராம் போயிருந்தேன். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா நம்ம வந்து ஏதோ ஒர்க் போவோம். அதுக்கு முன்னாடி வெஸ்டேஜ் வரதுக்கு முன்னாடி ஒர்க் போவோம், வீட்ல இருப்போம். இந்த மாதிரி தான் இருப்போம் இல்லையா? நம்ம மைண்ட் லெவல் ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னுடைய லைஃப்லயே பாத்தீங்கன்னா வந்து நான் என்னோட டிசிஷனுமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு சரி இது பண்ணலாமா வேணாமான்றது யோசிச்சு நான் டிசைட் பண்றேன். ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு டிசிஷனை கொடுத்தது எனக்கு அந்த மைண்ட் லெவல் ப்ரோக்ராம். எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த ப்ரோக்ராம் நான் போனதுக்கு கண்டிப்பா அந்த மாதிரி ப்ரோக்ராம் வரும்போது நீங்க எல்லாருமே போய் அட்டன் பண்ணுங்க. அதுல ப்ரோக்ராம் அட்டன் பண்ணும்போது நமக்கு வந்து பிசினஸ் ஓரியன்டாவும் சரி நம்மளோட லைஃப் ஓரியன்டாவும் சரி கண்டிப்பா நம்மளால ஒரு சேஞ்சஸை நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா வந்து நம்ம வெஸ்டேஜ்ன்றதே வந்து ஒரு ஃபேமிலி தான் இல்லையா? அந்த ஃபேமிலிக்குள்ள நம்மளால எல்லாமே நம்மளால கண்டுபிடிக்க நம்ம டிராவல் பண்ணி கொண்டு போக முடியும். அதனால அந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. வந்து பாருங்க. எனக்கு அதுல ஒரு சேஞ்சஸ் இருந்தது. அந்த ப்ரோக்ராம் எண்ட்ல பாத்தீங்கன்னா சார் சொன்னாங்க, கண்ண மூடி நீங்க வந்து என்னவா இது ஆஃப்டர் இந்த வெஸ்டேஜ்ல பயணம் பண்ணும்பொழுது என்னவா ஆக போறீங்கன்றத கண்ண மூடி ரியலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்க. இப்ப கூட அதை என்னால ஃபீல் பண்ண முடியுது. நான் கண்ண மூடி ப்ரே பண்ணும்போது அப்படியே எனக்கு அப்படியே புல் அரிச்சிட்டு அந்த ப்ரேயர்ல அப்படியே நான் அதை ரியலைஸ் பண்ணேன். இப்போ வரைக்குமே அதை என்னால ரியலைஸ் பண்ண முடியும். எனக்கு அது ஒரு ஹாப்பியான மூமெண்ட். நான் இன்னும் எப்படி நான் வெஸ்டேஜ்ல டிராவல் பண்ண போறேன்றத நான் அந்த கண்ண மூடி ப்ரே பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் சொல்லுவோம் பாத்தீங்களா? அந்த பாசிட்டிவான வைப்ரேஷனை எனக்கு அன்னைக்கு அந்த ப்ரேயர்ல அது எனக்கு கொடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங்லாம் நீங்க எப்பயுமே மிஸ் பண்ணாதீங்க. எல்லா ட்ரைனிங் அண்ட் மீட்டிங்ஸுமே நீங்க அட்டன் பண்ணுங்க. அப்புறம் சார் அடிக்கடி சொல்லுவாங்க புக்ஸ் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. புக்ஸ் வந்து சார் நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணுவாங்க. மனம் தரும் படம், வாருங்கள் முன்னேறலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட 52 வழிமுறைகள். இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் வாங்கி படிங்க. நான் இப்ப படிச்சுட்டு இருக்க புக்ஸ் பாத்தீங்கன்னா சைக்காலஜி ஆஃப் மணி புக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் மனம் தரும் பணம். இந்த 2 புக்கும் நான் இப்ப ரீட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்மளோட பிசினஸ் ஓரியன்டா. சார் சொல்லுவாங்க நம்ம வந்து புக்ஸ் படிக்கும் போது மட்டும்தான் நம்மளுடைய வந்து விஷுவலைசேஷன் அந்த வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம மைண்டுக்குள்ள விஷுவலைசேஷனா போகும். அந்த விஷுவலைசேஷன் வந்து பாக்குறதுக்கு கண்டிப்பா நீங்க புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. புக்ஸ் படிக்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளே வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலே பாத்தீங்கன்னா கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். நான் அப்படி சேஞ்ச் ஆயிருக்கு. ஏன்னா சார் சொல்லுவாங்க வீணா போற டைம்ன்றது கண்டிப்பா எல்லார்கிட்டயுமே இருக்கு. இந்த வீணா போற டைமை ஸ்ப்ளட் பண்ணிக்கங்க. நமக்கு ஓனாவும் ஒரு சில ஒர்க் இருக்கும். அது கொஞ்ச நேரம் அந்த புக்ஸ் போய் ரீட் பண்றதுக்கு கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் வெஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்மளோட யூடியூப்ல எல்லாம் போட்டீங்கன்னா அதுல வெஸ்டேஜை பத்தி கத்துக்கிறதுக்கு நிறைய நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அதுல இருக்கு. ஒரு ப்ராடக்ட பத்தி கத்துக்கிறதுக்கே நமக்கு நிறைய நேரம் ஆகும்.
இப்ப வரைக்கும் நம்ம எப்பயுமே கத்துக்கிறது நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா அதுக்கான டைம்ஸ கொடுத்துட்டே இருங்க அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ஸ்ல எல்லாம் நல்லா புக்ஸ், யூடியூப்ஸ் அந்த மாதிரி நல்லா பாருங்க. புக்ஸ் நல்லா ரீட் பண்ணுங்க. நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புக்ஸ் படிக்கும் போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லாம் வந்து படிக்கச்ச வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா இருக்காதான். ஆனா நீங்க ரெகுலரா படிக்கச்ச பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஆத்மாத்மா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புக்ஸ் படிக்க எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுங்க. அது நம்மளுடைய பிசினஸ் ஓரியன்டாவும் சரி, நம்ம லைஃப் ஓரியன்டாவுமே சரி, அது ஒரு நல்ல ஒரு ஹேபிட். அது ரொம்ப நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அப்புறம் சார் நம்ம சார் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க, கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்க. கோல் இல்லாம உங்களால எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வெஸ்டீஜ்ல எப்படினாலுமே சக்சஸ் பண்ணதான் போறோம். ஆனா சக்சஸ் ஒரு கோல் இல்லாம அதை வந்து நம்மளால பண்ணவே முடியாது. நம்ம லாஸ்ட் டைம்ல கூட சார் சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் டைம் ஒரு சாரோட ஜூம் மீட்டிங்ல ஷார்ட் டைம் கோல், லாங் டைம் கோல் பத்தி சொல்லியிருந்தாங்க. ஷார்ட் டைம் கோல் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுங்க, லாங் டைம் ஒன்று கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்றது பண்ணியிருந்தாங்க. வெஸ்டேஜ்ல சேர்ந்தாலே நமக்கு அச்சீவ்மெண்ட் வந்து ஷுவரிட்டியான ஒண்ணு. ஆனா அதை எப்படி நம்ம எவ்வளவு சீக்கிரம் அச்சீவ் பண்ணுன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? அதனால நீங்க வந்து ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் இப்போ ஜாயின் பண்ணிருக்கவங்க இருந்தாலும் சரி, நம்ம இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கவங்க இருந்தாலும் சரி, இந்த இயர்ல நம்ம இதை முடிச்சிடணும், நெக்ஸ்ட் இயர்ல இதை முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா கோல் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணும்போது நம்மளால வந்து அந்த இடத்த கண்டிப்பா போக முடியும். நான் ஸ்டார்ட் பண்ணும் போது கொஞ்சம் ஒர்க் பண்ணனால என்னால அதுக்கு வெஸ்டேஜ் என்னால பண்ண முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னால ஃபிக்ஸ் பண்ணி டிராவல் பண்ணேன். அந்த மாதிரி டிராவல் பண்ணதுதான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ ரொம்ப ரொம்ப நான் அந்த நம்ம வெஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டே இருப்பேன் நான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வெஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நான் சொன்ன பாத்தீங்களா ட்ரைனிங் அண்ட் மீட்டிங். ட்ரைனிங் அண்ட் மீட்டிங் போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து நான் ஸ்டார்டிங்ல எல்லாம் போவோம் பாத்தீங்களா, அப்பெல்லாம் போகும்போது சார் சொல்றத கவனிச்சுட்டே இருப்பேன். அப்போ கவனிச்சுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்காங்களா கனகலட்சுமி, அவங்க பக்கத்துல இருப்பாங்க, கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு மேடம் நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ வந்து அதை நோட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறது வேற, கைப்பட எழுதுன்றது வேற. சோ நீங்க கைப்பட எழுதும் போது மட்டும்தான் உங்களுடைய ஆள் மனசுல அது போய் பதியும். அது பதியும் போது பாத்தீங்கன்னா அப்போ வந்து நம்ம வந்து அடுத்த கட்டத முயற்சிக்கு நம்ம கண்டிப்பா அந்த எழுத்துன்றது நமக்கு வந்து கண்டிப்பா அவங்க அடுத்த கட்டத முயற்சிக்கு கொண்டு போயிட்டே இருக்கும். அதனால எப்பயுமே வந்து எழுதி பழகுங்க. எதுனாலுமே எதையாவது நீங்க பாக்குறீங்க, ஒரு மீட்டிங் அண்ட் ட்ரைனிங் போறீங்கன்னா கண்டிப்பா நோட்ஸ் எடுங்க. அதை பத்தி ஒரு இடத்துலயுமே வந்து நோட்ஸ் எடுத்து பழகுங்க. அப்போ நோட்ஸ் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம நோட்ஸ் எடுக்க வேண்டாம், நமக்கு மைண்ட்ல போட்டு போனா சார் சொல்லுவாங்க, மைண்ட்ல போட்டது அந்த டோரை விட்டு வெளியே வரும் போதே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். எல்லாமே நம்மளால மைண்டுக்குள்ள வச்சுக்க முடியாது பாத்தீங்களா? அதனால அது எந்த அளவுக்கு நம்மளால அது பாசிபிள் ஆக முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே ஹியூமன் தான். அவ்வளவு மெமரியா நம்மளால வந்து வச்சுக்க முடியாது. ஆனா நீங்க கைப்பட எழுதுன்றது வந்து வீட்டுல போய் நம்ம ஒரு வாட்டி ரிஹர்சல் பார்க்கும்போது வந்து சார் இப்படி சொன்னாங்க, சோ நம்ம இதை வந்து நம்ம இதை இப்படி பண்ணுவோம், அடுத்த கட்டத்துக்கு போவோன்றது நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியும். அது எனக்கு வந்து என்னோட அப்பன் கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். நானுமே வந்து இப்போ அவங்க கிட்ட இருந்துதான் நான் ஒரு சில விஷயங்கள்ல வந்து ஒரு சில விஷயங்கள்ல முக்காவாசி நான் எல்லாமே அவங்களதான் நான் டிட்டோவா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கீழே ஒரு டவுன் லைன்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா நான் எனக்கு அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே நான் டூப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்து எல்லாமே நான் அவங்க சொன்னதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணி என்னோட டவுன்லைன்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அவங்களுமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம டவுன்லைன்ஸ் பாத்தீங்கன்னா சாம் எப்பயுமே வந்து நமக்கும் நம்ம டவுன்லைன்ஸ்க்குமே வந்து ஒரு நல்ல பாண்டிங் இருந்துட்டே இருக்கணும். அந்த பாண்டிங் தான் எப்பயுமே வந்து உங்களோட சக்சஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டெப்பா இருக்கும். நம்மளோட டவுன்லைனோட சக்சஸ் வந்து நம்மளுடைய சக்சஸ். ஆனா நம்ம வந்து நம்ம அப்ளைன் வந்து நம்ம அவங்க எந்த விதத்துல வழிகாட்டுறோன்ற ஒரு இது இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட டவுன்லைன்ஸ் நமக்கு எப்படி வழிகாட்டுனாங்களோ அதே மாதிரி அப்ளைன் நமக்கு எப்படி வழிகாட்டுனாங்களோ அதே மாதிரி நம்ம டவுன்லைன்ஸ்க்கு நம்ம வழிகாட்டும் பொழுது கண்டிப்பா அவங்களுமே வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க. ஏன்னா நான் வந்திருக்கேன், என்னுடைய அப்ளைன்ஸ் வழிகாட்டுதல், என்னோட லீடர்ஸோட வழிகாட்டுதல், ஒரு சின்ன சின்ன டவுட்ஸ்னாலும் கேட்பேன். எல்லாருமே வந்து எனக்கு நல்லா ஒரு கைட் பண்ணுவாங்க. எல்லாம் நமக்கு சார் இருந்தாலும் சரி, ரவி மாஸ்டர் சார், விஜி மேம் எல்லாருமே எனக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணது என்னோட அப்ளைனர் தான். ரொம்பவே ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால உங்களுக்கு தெரியாததை கேட்கலாம். ஏன்னா மத்த ஒர்க்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு தெரியலன்னு வச்சுங்களேன், ஒரு ஒர்க்ல போறோம்னா அவங்களுக்கு நமக்கு தெரியலன்னா அவங்க சொல்லி கொடுக்கறதுக்கே தயங்குவாங்க. ஆனா நம்ம வெஸ்டீஜ் மேனேஜ்மெண்ட்ல நம்ம டீம்ல மட்டும்தான் நமக்கு ஒரு ஒண்ணு நம்ம அப்ளைனுக்கு ஒண்ணு தெரியுதுன்னா அதை அப்படியே ரெட்டிப்பா சொல்லி தருவாங்க. ஏன்னா அதோட ஃபுல்ஃபில்லான பலன் நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக. அதனால நம்மளோட அந்த அப்ளைன்லாம் நமக்கு நிறைய டீம்ல நான் பார்த்திருக்கேன். அவங்களாம் பாத்தீங்கன்னா எனக்கு எனக்கு டீம் சரியா அமையல, அதனால நான் வெஸ்டேஜை விட்டுட்டேன், எனக்கு சரியா தெரியல, அதனால எனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு கிடைச்ச லீடர்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாத்தீங்கன்னா
கிரேட்ஃபுல்லான லீடர்ஸ். நம்மள வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படியாவது கொண்டு போயிடணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு மனப்பான்மையில இருக்கிறவங்க. ஸோ அதே மனப்பான்மையை தான் நம்ம டவுன்லைன்ஸ் கீழ வரவங்களுக்கும் நம்ம அதை ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளாலையும் சக்சஸ் பண்ண முடியும். அவங்களுடைய சக்சஸும் இருக்கும், நம்மளுடைய சக்சஸும் இருக்கும். நல்லா எப்பயுமே பண்ணிட்டே இருங்க. நல்லா கோல் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுங்க. எல்லாமே நல்லா பண்ணுங்க. ஸோ இதுதான் என்னுடைய ஃபீட்பேக். என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராம்ல நான் சொல்ல நினைச்ச விஷயங்களும் இதுதான். சார். ஜெயலட்சுமி மேடம், ஃபர்ஸ்ட் டைம் ஜூம்ல பேசுறீங்க. ரொம்ப சூப்பரா பேசுறீங்க. உங்களுடைய வாய்ஸ் எல்லாம் அப்படியே கடீர் இருக்கு. இந்த வியாபாரத்துல மிகப்பெரிய உயரத்தை நீங்க தொடுவீங்க. ஏன்னா இந்த வியாபாரத்துக்கு முக்கியமா தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாய்ஸ் தான், நம்மளுடைய குரல். அது உங்கள்கிட்ட அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் பேசுன மாதிரியே இல்ல, ரொம்ப பிரமாதமா பேசுறீங்க. தேங்க்யூ சார். வேற லெவல்ல இருக்கு உங்களுடைய ஸ்பீச். தேங்க்யூ சார். என்னுடைய பையன் நான் சொன்னல சார், செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல என்னோட பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து நான் சொன்னல அவனுக்கு என்னால ஒர்க் போகும்போது அவன்கிட்ட என்னால கொஞ்சம் இருக்க முடியல. ஆனா இப்போ எனக்கு பையனுக்காக தான் நான் இந்த வெஸ்டேஜுக்குள்ளேயே வந்தேன். ஏன்னா அவன் கூட இல்லாத டைம் எனக்கு ஒர்க்ல போய் எனக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லுங்க பாத்தீங்களா. இப்போ நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். என் பையன் கூட நான் டெய்லி ஸ்கூல் முடிஞ்சு வந்தோன்னா நான் வீட்டுல இருக்கணும்னு விரும்புறான். நான் வீட்டுல இருக்கேன், அவனுக்கான டைம் கொடுப்பேன், ஃபேமிலிக்கான டைம் கொடுப்பேன், எல்லாமே கொடுத்து அது போகதான் நான் வெஸ்டேஜ் கொடுப்பேன். ஆனா வெஸ்டேஜ் எனக்கு ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. என்னுடைய நம்ம எல்லாருமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம்காக தான் வரோம் இல்லையா. அந்த ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் விட டபுள் எக்ஸ்ட்ரா ஸ்கொயர் கியூப் அந்த மாதிரிதான் நமக்கு வந்து இதுல இருந்து இன்கம் நமக்கு கொடுத்துட்டே இருக்கு. அதனால நம்ம எந்த அளவுக்கு இதுல டிராவல் பண்றோமோ அந்த அளவுக்கு இதுல நம்மளோட சக்சஸ் வந்து கண்டிப்பா இருக்கு. என் பையன் ப்ரே பண்ணும்போது எப்படி ப்ரே பண்ணுவான்னா, அப்பா நல்லா இருக்கணும், அம்மா நல்லா இருக்கணும், அம்மா சவுண்ட் டைரக்டர் ஆயிடணும். அவன் இப்ப வரைக்குமே எப்பயுமே ப்ரே பண்றது அப்படிதான் ப்ரே பண்ணுவான். ஆனா அவன் மனசுல நான் கிரவுண்ட் டைரக்டரா போய் இருந்துட்டேன். கண்டிப்பா அவனோட ட்ரீம் நான் சக்சஸ் பண்ணுவேன். எனக்குமே ஒரு சில ட்ரீம்ஸ் இருக்கு, அதையுமே நான் கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்ணுவேன். அதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். எல்லாருமே வந்து நம்ம வந்து இது எப்படி போறோம்ன்றதுல ஸ்ட்ராங்கா இருங்க. எல்லாருமே சொல்லுவாங்க இது சரிப்பட்டு வராது, நீ பண்ணாத, உனக்கு பிடிக்காது அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. அதை எதையுமே காதுல வாங்கிக்காதீங்க. உங்களுடைய சக்சஸ் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஆன்சரா இருக்கணும். யார் சொல்றதையுமே நீங்க வந்து இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம க்ளோஸா இருப்பாங்க, அவங்களே நமக்கு நெகட்டிவா தான் இருப்பாங்க. சோ அதை எதையுமே நீங்க பொருட்படுத்தாதீங்க. தொடர்ந்து வெஸ்டேஜ் டிராவல் பண்ணீங்க. எந்த ஒரு இடத்துலயுமே தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ ஒரு 2 செகண்ட் தான் ஆகும் வெஸ்டேஜ் வேணாம்னு சொல்லிட்டு போக. ஆனா அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய லைஃப் டைம் டார்கெட்டையே மிஸ் பண்ணிடுவீங்க. எதுலயுமே இல்லாத ஒரு ராயல்டி இன்கம் நம்ம பசங்களுக்கு நம்மளால முடிஞ்சது. பசங்க எப்படியும் படிச்சு பெரியலாம் வரதான் போறாங்க, அது நமக்கு தெரியும். ஆனா நம்மளால பசங்களுக்கு ஒரு இன்கம் கொடுக்க முடியும்னா நம்ம ஏன் அதை விடணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் கான்செப்ட் வெஸ்டேஜ்ல இதுதான். ஸோ என் பையன் என் மேல ரொம்ப கான்பிடண்டா இருக்கான். நேத்து கூட நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜூம்னால ஹின்ஸ் எடுத்துட்டே இருக்கும்போது அவன் படிச்சுட்டு இருக்கான், நான் ஹின்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். அம்மா நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டே இருந்தான். ஸோ அவனுக்குமே நான் அந்த ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவனுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவான். இப்போ அவனுமே நிறைய ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பான். ஸோ கண்டிப்பா அவனுடைய ட்ரீம்ஸை நான் ஃபுல் பண்ணுவேன். என்னுடைய ட்ரீம்ஸையும் நான் ஃபுல் பண்ணுவேன். உங்களோட ட்ரீம்ஸுமே கண்டிப்பா இதுல ஃபுல்ஃபில் ஆகும். தொடர்ந்து பயணிச்சு கண்டிப்பா ஆகும். கோலோட பயணிங்க. நான் அதுதான் சொல்லுவேன், கோலோட பயணிக்கும் போது கண்டிப்பா நம்ம கோலோட பண்ணும்போது நம்ம அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போயிட்டே இருப்போம். அதுக்கு வந்து கண்டிப்பா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம காதுகிட்டயே நான் நல்லா ப்ரே பண்ணிக்கிறேன். இன்னைய நாள் உங்க எல்லாருக்குமே ஹாப்பியான டேவா இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சூப்பர் மேடம், ரொம்ப ரொம்ப பிரமாதம். உண்மையிலே தெரிக்க விட்டுட்டீங்க, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் நீங்க சொன்ன அடிக்கடி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்க, நான் என்னுடைய அப்ளைனை தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணும் அப்படின்னு. அந்த வார்த்தையை கொஞ்சம் மாத்தி பாருங்க. என்னுடைய அப்ளைனுடைய இலக்கை நான் டார்கெட்டா வைப்போம்னு கொஞ்சம் மாத்தி பாருங்க, இன்னும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே பாத்தீங்கன்னா நம்முடைய 5:30 மணி இஷ்டம் வேற லெவல் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வரக்கூடிய 21ஆம் தேதி நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க திருநெல்வேலியில ஹோட்டல் லாரா பேரடைஸ், அதுல வச்சு பாத்தீங்கன்னா டைரக்டர் அண்ட் அபோவ் மீட்டிங் நடக்குது. இப்பவே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீட்டிங்க்கு யார் டைரக்டர் மட்டும் அட்டன் பண்ண முடியும். யாரெல்லாம் டீம் வைஸா இது டோட்டல் பவுடர்ஸோட டோட்டல் டீமுக்காக நடத்துறோம். யாரெல்லாம் பிரான்ஸ் அண்ட் அபோவ் இருக்கீங்களோ அவங்க இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. ரெஜிஸ்டர் பண்ணாதான் நம்மளுடைய டோட்டல் நம்பர்ஸ் தெரியும். அதுக்கு தகுந்த நம்ம ஃபுட் எல்லாமே ஏற்பாடு பண்ணி பார்த்தீங்களா. உங்களுக்கு ஃபீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, எவ்வளவு ஃபீஸ்ன்ட்டு. கரெக்டா 10:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், கரெக்டா 5:30 மணிக்கு ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். அதனால நம்மளுடைய அணியில இருக்கக்கூடிய
எல்லா பிராண்ட்ஸ் அண்ட் அபவும் இந்த ப்ரோக்ராமுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் நடந்த டைரக்டர் அண்ட் அபவ் மீட்டிங் மாதிரி இருக்காது. இது முழுக்க முழுக்க வித்தியாசமா இருக்கும். நம்மளுடைய அணியை அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துக்கிட்டு போறதுக்கு ஒவ்வொரு பிராண்ட்ஸ் அண்ட் அப்ப அவ்வளவு பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நம்ம நல்ல இதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நாளைக்கு வந்து நமக்கு சிஎன்டி மீட்டிங் இருக்குது. எங்கன்னு பாத்தீங்கன்னா ஹோட்டல் பால்மீரா ஹோட்டல்ல நாளைக்கு கம்பெனியோட சிஎன்டி மீட்டிங் இருக்கு. கம்பெனி நடத்தக்கூடிய எல்லா ஈவெண்ட்டையும் யார் ஒருத்தர் சரியா பயன்படுத்துறாங்களோ அவங்களுடைய டீமோடைய குரோத்தை நம்ம வேற லெவல்ல பார்க்கறதை கண்கூட பார்க்க முடியும். அதனால நாளைக்கு நடக்கக்கூடிய சிஎன்டி மீட்டிங், அது போக பிராண்ட்ஸ் அண்ட் மீட்டிங், இந்த ரெண்டுக்கும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு டைம் முடிஞ்சிருச்சு. இந்த Zoom மீட்டிங் இனிதே நிறைவு பெறுகிறது. நாளைய Zoom மீட்டிங்கில் மீண்டும் ஒரு தலைவருடன் மீண்டும் சந்திப்போம். ஆல் சக்சஸ். தேங்க்யூ வெரி மச். வாழ்க வையகம், வாழ்க வளம்.